அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை, திரளான மக்களுக்கு பணிபுரிதல். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 12 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு நற்செய்தி அறிவிப்பு பணி நற்செய்தியை அறிவிக்கிற மக்களுக்கெல்லாம் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இயேசுவின் பெயரை கேள்விப்பட்டு ஏராளமான மக்கள் பிற நாடுகளிலிருந்து அவரை தேடி வருகிறார்கள். அவர்களுடைய முதன்மையான நோக்கம் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக இருக்கிறது. அவர்கள் உடல் சுகவீனத்தோடு இருக்கின்றனர். எப்படியாவது நல்ல உடல் சுகத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் இயேசுவை தொட முண்டியடித்து செல்கிறார்கள். இயேசு அவர்களை சபிக்கவில்லை. அவர்களின் நிலையை உணர்கிறார். அவர்களை புரிந்து கொள்கிறார். அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதாலும் உடல் சுகத்தோடு வாழ்வதிலும் அக்கறை கொள்கிறார். நற்செய்தி பணியை நாம் ஆற்றுகிற போது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதன் நாம் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதபடி தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். இங்கே இயேசு தமது உடல் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் இதன் வழியாக ஒரு படிப்பினை நமக்கு தருகிறார். மக்கள் பெருந்திரளாக கூடும்போது உடல் நெருக்குவதை விட மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது. குறிப்பாக அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய் அரசாக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். புகழும் பாராட்டு நம்மை நெருக்கிவிடாதவாறு நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று தூய வின்சென்ட் பலோட்டி விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் 1795 ஆண்டு ஏப்ரல் 21 நாள் ரோம் நகரில் உள்ள ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். பலோட்டி சிறுவயது முதற்கொண்டு ஏழை எளியவர் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய தத்துவியல் மற்றும் இறையியல் படிப்பை சப்ரேன்சாஸ் என்னும் பல்கலைக்கழகத்தில் பயின்று தன்னுடைய 25ஆம் வயதில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இவர் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பிறகு ரோமன் செமினரி, இங்கிலீஷ் காலேஜ் என்ற 2 இடங்களில் இறையியலை போதித்து வந்தார். அதன் பிறகு இவர் தன்னுடைய பணி இதுவல்ல என உணர்ந்து ஒரு பங்கு தந்தையாக இருந்து பங்கு பணியை செய்ய தொடங்கினார். இவர் பங்கு தந்தையாக மாறிய பிறகு நிறைய நேரத்தை பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கும், நோயாளிகள், வயது முதிர்ந்தோர் மற்றும் சிறைவாசிகளை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கும் பயன்படுத்தினார். மேலும் இவர் பகல் வேளையில் ரோம் நகரின் வீதிகளில் நடந்து செல்கிற போது யாவரது பிச்சைக்காரர்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று யாரையாவது கண்டால் அவர்களிடம் தன்னிடம் இருக்கின்ற சட்டை, காலணி என்று எதையாவது கொடுத்துட்டு வருவார். அந்த அளவுக்கு இரக்க உள்ளம் கொண்டவராக இருந்தார். இவர் பங்கு பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும், விவசாயிகளுக்கும், தச்சு தொழில் செய்வோருக்கும் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். மேலும் பொதுநிலையின சிறப்பானதொரு பயிற்சி பெறுவதற்காக அவர்களுக்காக பயிற்சி நிலையங்களை தொடங்கி அவர்களை சிறப்பான முறையிலே வழி நடத்தினார். தூய வின்சென்ட் பலோட்டி செய்த மிகப்பெரிய காரியம் அருட்தந்தையர்களுக்கு என்று பலோட்டின் ஃபாதர்ஸ், அருள் சகோதரிகளுக்கு என்று சிஸ்டர்ஸ் ஆஃப் பலோட்டின் என்ற 2 சபைகளை நிறுவியதார். இன்றைக்கு இந்த 2 சபையாரும் பலோட்டி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆற்றிய பணிகளை பார்த்த திருத்தந்தைகள் 13ஆம் லியோ மற்றும் 9ஆம் பத்திநாத இவரை கிறிஸ்தவ நற்செயல்களின் முன்னோடி என்று அழைத்தனர். இப்படி இறைபணியும் மக்கள் பணியும் தன்னுடைய 2 கண்கள் என்று பாவித்து வாழ்ந்த வின்சென்ட் பலோட்டி 1750ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். 1963 ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். இவரிடமிருந்து கற்றுக்கொள்வது, உதவும் நல்ல உள்ளம் படைத்தவர், ஜெப வாழ்விலே சிறந்தவர், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம்.
ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்வில் சிறந்து விளங்குகின்றேனா? தேவை உணர்ந்து நான் பிறன்பு சேவையை மனதார செய்கின்றேனா? பிறரது பாராட்டுக்கு பதிலாக இறைவனது மகிமைக்காக பணிவாழ்வில் ஆர்வமாக குறிப்புணர்ந்து நான் செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்வில் சிறந்து விளங்கும் தேவை உணர்ந்து பிறன்பு சேவையை மனதார செய்யவும், பிறரது பாராட்டுக்கு பதிலாக உமது மகிமைக்காக பணிவாழ்வில் ஆர்வமாக குறிப்புணர்ந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.